புதுச்சேரி விடுதலை நாள் விழா கொண்டாட்டம். புதுச்சேரி விடுதலை திருநாளையொட்டி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியினை ஏற்றி வைத்து பல்வேறு படை பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையினை ஏற்றுக்கொண்டார். மாகேவில் புதுச்சேரி விடுதலை திருநாள் கொண்டாட்டம். புதுச்சேரி யூனியன் பிரதேச பகுதிகளில் ஒன்றான மாகேவில் மாகே மண்டல நிர்வாகம் சார்பில் புதுச்சேரி விடுதலை திருநாள் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்து திறந்த ஜீப்பில் சென்று காவலர்களின் அணிவகுப்பை பார்வையிட்டார். தொடர்ந்து காவல்துறையினர் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களின் அணிவகுப்பு மரியாதையினை ஏற்றுக்கொண்டார். விடுதலை நாளின் உறுதி ஏற்க சட்டமன்ற உறுப்பினர் சிவா வலியுறுத்தல். புதுச்சேரியை பின்னுக்கு தள்ளிய என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை வீட்டிற்கு அனுப்புவோம் என விடுதலை நாளில் உறுதி ஏற்க சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தல். புதுச்சேரி காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி அரசு இயங்கிக் கொண்டு மக்களை வஞ்சித்து வருவதாகவும், மேலும் தீபாவளி இலவசங்கள் 585 மதிப்புள்ள தொகுப்பு என்று கூறி தீபாவளி முடிந்தும் இன்று வரை மக்களை சென்றடையவில்லை. அதற்குள் மேலும் ஒரு தீபாவளி போனஸ் என்ற மின்சார கட்டணத்தை உயர்த்தி இந்த அரசு அவர்கள் கஜானாவை நிரப்புவதற்கு தனியார் முதலாளிகளுக்கு சாதகமாகவும் விளங்குகிறது என்பதை இந்த மின்சார கட்டணம் உயர்வு மூலம் நிரூபித்துள்ளது. இந்த கட்டண உயர்வை இந்த அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும், அப்படி செய்ய தவறும் பட்சத்தில் புதுச்சேரி மக்களை ஒன்று திரட்டி மின்துறை மற்றும் மின்துறை அமைச்சர் அவர்கள் இல்லத்தையும் முற்றுகையிடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுவையில் விரைவில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் மாதம் 2 கிலோ இலவச கோதுமை. முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. புதுவையில் பறவைகள் சரணாலயமாக ஒசுடு ஏரி அமைந்துள்ளது. ஏரியின் முழு கொள்ளளவு 35 மீட்டர் உயரம். வடகிழக்கு பருவமழையால் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து வந்தது. இந்நிலையில் வீடூர் அணை திறக்கப்பட்டு சங்கராபரணி ஆற்று வழியாக வந்த நீர் சுத்துக்கேணி படுகை அணையில் நிரம்பி அங்கிருந்து வாய்க்கால் மூலம் ஏரிக்கு வந்தது. இதனால் ஒசுடு ஏரி முழு கொள்ளளவான 35 மீட்டரை எட்டியுள்ளது. இதனால் ஒசுடு ஏரி கடல் போல் காட்சியளிக்கிறது. ஏரி நிரம்பியதை தொடர்ந்து பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட கண்காணிப்பு பொறியாளர்கள் ஆகியோர் பொறையூர், பத்துக்கண்ணு, தொண்டமாநத்தம், காட்டேரிக்குப்பம், பூத்துறை கிராமங்களில் ஏரியின் கரைகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி புதுவை மாநிலத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணி தொடங்கியுள்ளது. புதுவை மீன்வளத்துறை அலுவலகத்தில் ஏம்பலம் மற்றும் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி நிலைய முகவர்களின் ஆலோசனைக் கூட்டம் வாக்காளர் பதிவு அதிகாரி முகமது இஸ்மாயில் முன்னிலையில் நடைபெற்றது. மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வாக்குச்சாவடி நிலை முகவர்களின் ஆலோசனை மற்றும் கருத்துக்களை கேட்டறிந்தார். புதுவையில் 7 பேரிடம் ரூபாய் 5 லட்சம் மோசடி. இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் தீவிர விசாரணை.